வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு வேகமான பந்தய கார்ல இருந்து மெதுவா ஊர்ந்து போற நத்தை வரைக்கும், ஏன் விண்வெளியில மிதக்கிற ஒரு செயற்கைக்கோள் வரைக்கும் எல்லாத்தோட அசைவையும் ஒரே மொழியில எப்படி விவரிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு நாம அதான் பண்ண போறோம். இயற்பியல்ல இயக்கத்தை புரிஞ்சுக்க தேவையான ஒரு சூப்பரான கருவி பெட்டியை நாம சேர்ந்து உருவாக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர், ஒரு செயற்கைக்கோள், அப்புறம் ஒரு நத்தை. இது மூணுக்கும் பொதுவா என்ன இருக்கு? யோசிங்க. ஆமா, அதுங்க எல்லாமே நகருது. ரொம்ப வேகமா இல்ல ரொம்ப மெதுவா, ஆனா நகருது. அதோட இயக்கத்தை விவரிக்க ஒரு பொதுவான மொழி இருக்கு. அதுதான் இயற்பியல். அந்த மொழியோட முக்கியமான கருவிகளை தான் நாம இன்னைக்கு நம்ம பெட்டியில சேர்க்க போறோம். இதோ நம்ம கருவி பெட்டியில சேர்க்க போற 5 முக்கியமான கருவிகள். முதல்ல இயக்கத்துக்கான மொழியிலிருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் தூரம், வேகம் மாதிரியான விஷயங்களை எப்படி சரியா அளக்கறதுன்னு பாப்போம். கடைசியா இயக்கத்துல ஏற்படுற மாற்றங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு படிப்படியா தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட முதல் கருவி இயக்கத்தோட மொழி. இயற்பியல்ல இத கினமேட்டிக்ஸ், அதாவது இயக்கவியல்னு சொல்லுவோம். இதுதான் பொருட்கள் எப்படி நகருதுன்னு விவரிக்கிறதுக்கான நம்மளோட அடித்தளம். இயக்கவியல ஒரு கிரிக்கெட் வர்ணனை மாதிரி நினைச்சுக்கோங்க. வர்ணனையாளர் என்ன சொல்லுவாரு? பந்து எவ்ளோ வேகமா போகுது, எங்க போகுதுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா அந்த பந்தை யார் உதைச்சா, ஏன் உதைச்சாங்கன்னுலாம் பேச மாட்டாரு. இப்போதைக்கு நாம தான் அந்த வர்ணனையாளர். ஒரு இயக்கம் எப்படி இருக்குன்னு விவரிக்க போறோம். அதுக்கான காரணங்களை இப்போதைக்கு நாம யோசிக்க போறதில்ல. ஓகே, நம்ம கருவி பெட்டிய திறந்து முதல் 2 கருவிகளை வெளியெடுப்போம். ஒன்னு தூரம், இன்னொன்னு இடப்பெயர்ச்சி. இது ரெண்டும் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இயற்பியல்ல இதுக்கு நடுவுல ஒரு பெரிய முக்கியமான வித்தியாசம் இருக்கு. தூரங்கிறது ரொம்ப சிம்பிள். உங்க வண்டியோட ஓடோமீட்டர் காட்டுற மாதிரி நீங்க சுத்தி வளைச்சு போன மொத்த பாதை தான் தூரம். ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது கூகுள் மேப்ஸ் மாதிரி. நீங்க கிளம்பின இடத்துக்கும் போய் சேர்ந்த இடத்துக்கும் நடுவுல இருக்கிற நேரான தூரம், அதோட திசையும் சேர்த்து சொல்றது. இந்த மாதிரி திசை இல்லாத அளவை ஸ்கேலார்னும், திசையோட இருக்கிற அளவை வெக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓட்டப்பந்தய வீரரை பாருங்க. அவர் ஒரு முழு சுற்று ஓடி கரெக்டா 400 மீட்டர் தூரத்தை கடந்துட்டாரு. ஆனா அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்து நிக்கிறதால அவரோட இடப்பெயர்ச்சி 0. பாத்தீங்களா? தூரம் 400 மீட்டர், ஆனா இடப்பெயர்ச்சி வெறும் 0. இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். சரி, வாங்க நம்ம அடுத்த கருவிக்கு போலாம். வேகம். ஒரு பொருள் எவ்ளோ வேகமா நகருதுன்னு சொல்றோம் இல்லையா? அதை எப்படி சரியா அளவிடுறது? வேகம்னா என்ன? ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடக்குதுங்கிறது தான் வேகம். தூரத்தை போலவே இதுவும் ஒரு ஸ்கேலார் தான். ஏன்னா உங்க வண்டியோட ஸ்பீடோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு காட்டுமே தவிர அது எந்த திசையில போகுதுன்னு சொல்லாது இல்லையா? அதுதான் வேகம். இந்த ஃபார்முலாவை பார்த்து பயப்படவே வேணாம். இது ரொம்ப சிம்பிள். வேகம்ங்கிறது நீங்க கடந்த தூரத்தை அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தால வகுக்கிறது தான். சொல்லப்போனா ஒரு வினாடில நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கிறது தான் உங்க வேகம். அவ்வளோதான். இப்போ நம்ம கருவி பெட்டிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம். வேகம் மட்டும் பத்தாது, சில சமயம் திசையும் ரொம்ப முக்கியம். திசை வேகம் மற்றும் முடுக்கம்னு 2 ரொம்ப சக்தி வாய்ந்த வெக்டர் கருவிகளை இப்போ நம்ம பெட்டியில சேர்க்கலாம். திசை வேகம்னா திசையோட சேர்ந்த வேகம். அவ்வளோதான். ஒரு புயல் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல வருதுன்னு சொல்றது வேகம். ஆனா அதே புயல் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு திசையை நோக்கி வருதுன்னு சொல்றது திசை வேகம். இப்போ அதோட பாதிப்பு எவ்ளோ பெருசுன்னு புரியுதுல்ல? அந்த திசை அவ்வளோ முக்கியம். அடுத்து முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன். நிறைய பேர் வண்டியோட ஆக்சிலரேட்டரை மிதிச்சா மட்டும்தான் அது ஆக்சிலரேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு. உங்க திசை வேகத்துல ஏற்படுற எந்த ஒரு மாற்றமும் முடுக்கம்தான். வேகத்தை கூட்டினா அது முடுக்கம். பிரேக் அடிச்சு வேகத்தை குறைச்சாலும் அது முடுக்கம்தான். ஏன், ஒரு வளைவுல வண்டியை திருப்பினா கூட திசை மாறுதால அதுவும் முடுக்கம்தான். இந்த ஓட்டப்பந்தய வீரரை மறுபடியும் பாருங்க. ஆரம்பத்துல அவரோட திசைவேகம் 0. 1 வினாடி கழிச்சு 3 மீட்டர் per செகண்ட், 2 வினாடி கழிச்சு 6 மீட்டர் per செகண்ட். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வினாடிக்கும் அவரோட திசைவேகம் 3 மீட்டர் per செகண்ட் அதிகமாயிட்டே போகுது. இந்த மாற்றத்தோட விகிதம் தான் முடுக்கம். சூப்பர். இப்போ நீங்க உருவாக்குன இந்த சக்தி வாய்ந்த புதிய கருவிப்பெட்டிய ஒரு தடவை சரிபாட்டுறலாம் வாங்க. இந்த கருவிகளை வச்சு நீங்க பாக்குற எந்த ஒரு இயக்கத்தையும் ரொம்ப துல்லியமா விவரிக்க முடியும். இதோ நம்மளோட முழுமையான கருவிப்பெட்டி. தூரம், இடப்பெயர்ச்சி, வேகம், திசை வேகம், அப்புறம் முடுக்கம். இந்த 5 இருந்தா போதும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது
ஸ்கேலார் மற்றும் வெக்டர்ங்கிற அந்த வித்தியாசம்தான். அதுதான் இயக்கத்தை பத்தின உங்க புரிதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சும்மா படிக்கிறதோட நிறுத்திடக்கூடாது. இந்த கருவிகளை பயன்படுத்தி கணக்குகள் போட்டு பார்க்கணும். அப்போதான் இதோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதனால நிறைய பயிற்சி செய்யுங்க. இப்போ உங்ககிட்ட இயக்கத்தை விவரிக்கிறதுக்கான எல்லா கருவிகளும் இருக்கு. ஆனா ஒரு பொருள் ஏன் நகருது, எது அதை நகர வைக்குது, அந்த காரணத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? அடுத்த பகுதியில நாம அந்த காரணங்களை பத்தி, அதாவது விசைகளை பத்தி பேச போறோம். அது வரைக்கும் இத பத்தி யோசிச்சு பாருங்க.